பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நலம் காக்க. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். உடல் நலம் நன்றாக இருக்கிறதுக்கு எப்படி எங்களை ஆரோக்கியமாக பேணி பாதுகாக்க வேண்டும், எந்த மாதிரி மருத்துவ முறையை நாட வேண்டும், எந்த மருத்துவர்கள் சரியான முறையில் அதற்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, இப்படி ஏகப்பட்ட உங்கள் மனதில் எழும் கேள்விகளுக்கு நமது நிகழ்ச்சி வழியாக அதுல எந்த விதமான ஐயப்பாடுகளும் கிடையாது. சரி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலையும் பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் செல்வம் அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு பாத்தீங்கன்னா, இது எல்லாருமே இப்போ 40 வயசுக்கு மேற்பட்டாலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய குறைபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய். இந்த சர்க்கரை வியாதி இதனால மேலுக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்டிலிட்டி வருதுங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஓகே டாக்டர், நீரிழிவு நோய்ங்கிறது இப்ப சாதாரணமாகவே எல்லாருமே மனதை திடப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. வந்தா வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம், உணவுல கட்டுப்பாடுபடுத்திக்கலாம், இப்படி ஒரு எண்ணத்தை எல்லாருமே வர வச்சுக்கிட்டாங்க. இது நம்ம வராம இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா, இல்ல வந்த பிறகு கட்டுப்படுத்த மட்டும்தான் முடியுமா, குணப்படுத்த முடியாதா? இல்ல, இதை வராமல் இருக்கிறதுக்கே நம்ம தடுத்துக்கலாம். இப்போ நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னா நம்ம சொல்றோம் நீரிழிவு நோய் இன்சுலின் டெஃபிஷியன்சினால நம்ம ஏற்படுறது அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இன்சுலின் டெஃபிஷியன்சி ஏன் ஏற்படுது, யார் யாருக்கு ஏற்படுது? இப்போ ஃபேமிலிஸ் இருக்கு, குடும்பத்துல இருக்கு, அப்பா அம்மாக்கு இருக்கு, தாத்தா பாட்டிக்கு இருக்கு அப்படின்னும் போது அந்த ஃபேமிலி ஜென்ரேஷன் வழியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் போது ஸோ அந்த ஜென்ரேஷன்ஸ்ல இருக்கவங்க நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு உடல் எடை அதிகமா இருந்தா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம உணவு பழக்க வழக்கங்களை நம்ம சரிவர இருக்கணும். ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ் இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாம் சரியா நம்ம பின்பற்றணும் அப்படின்னா இதை டயபெட்டிஸ் வராம நம்ம தவிர்த்துக்கலாம். ஓகே, டயபெட்டிஸ் சொன்னா உடல் எடை அதிகமா இருக்குமா டாக்டர்? பொதுவா எல்லாரும் பாத்தீங்கன்னா மெலிஞ்சு தானே இருப்பாங்க. உடல் எடை அதிகமா இருக்கவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். 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 வணக்கம், பேர் சொல்லுங்க சார். என் நேம் ராஜா. ராஜா எங்க இருந்து பேசுறீங்க? என் நேம் ராஜா. ராஜா எங்க இருந்து பேசுறீங்க? டிவி வால்யூம் குறைங்க. நாங்க வந்து திருச்சி. ஓகே, டாக்டர்ட்ட பேசுங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. சொல்லுங்க ராஜா. ஹலோ, மை நேம் இஸ் ஜி ராஜா சார். சொல்லுங்க சார், எனக்கு வந்து வயசு வந்து 22 சார். சரிங்க சார், இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து மேரேஜ் பண்ணிக்கலான்னு பார்க்குறாங்க சார். சரிங்க. நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு வயசு வந்து 38 சார். சரிங்க. அது இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமா சார்? இல்ல, நீங்க சரியா உங்க கேள்வியை சரியா கேளுங்க. உங்க கேள்வியை சரியா கேளுங்க. சொல்லுங்க சார். இல்ல, உங்களோட கேள்வி என்ன, சந்தேகம் என்ன? அதான் சார், எனக்கு வயசு 22 சார், அவங்களுக்கு 38, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேன் சார். ஓகே, வயது அதிகமா இருக்கு பெண்ணுக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமா? இல்ல, அது வந்து வயது வந்து நம்முடைய பாத்தீங்கன்னா நம்ம கல்ச்சர்ல வந்து பெண்கள் வயது அதிகமா இருக்கவங்களுக்கு நம்ம கல்ச்சர் வழியா நம்ம அந்த மாதிரி நம்ம திருமணம் செய்யறது கிடையாது. சோ ஒருவேளை நீங்க வயது மூத்தவங்க 2 வயது 5 வயது மூத்தவங்களை நீங்க திருமணம் பண்றச்சு உங்களுக்கு அதுல எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படாது. உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அது எதனால இருக்கு, என்ன மாதிரி காரணங்களால உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்றதை நம்ம அசஸ் பண்ணி அதுக்கேற்றவாறு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா சரியாயிடும். ஓகே, நீங்க இதுக்கு வருத்தப்பட தேவையில்லை. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே டாக்டர், நம்ம நீரிழிவு நோய் பத்தி பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேரம் இருக்காங்க தொடர்பில். வணக்கம். ஹலோ. வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. லட்சுமி, சுப்புலட்சுமி பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு வயிறு அதிகமா வலிச்சுக்கிட்டு இருக்கு, தலை ரொம்ப வலிக்குது, அது என்ன? ஓகே, வயிறு தலை வலிக்குது. சொல்லுங்கம்மா, என்ன வயது ஆகுது உங்களுக்கு? என்ன வயது ஆகுதுமா? என்ன ஏஜ் உங்களுக்கு? என்ன ஏஜ்மா? 28 வயசு ஆகுது. எவ்வளவு நாளா இருக்குமா உங்களுக்கு இந்த வயிறு வலியும் தலைவலியும்? எவ்வளவு நாளா இருக்கு? இப்போ சுமார் 1 வாரம் இருக்குங்க. 1 வாரமா இருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்க மேபி ஏதாவது உங்களுக்கு ஒவ்வாமை ஏதாவது இன்டாலரபிள் ஃபுட்ஸ் ஏதாவது எடுத்திருப்பீங்க. இல்ல 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 இல்ல, உங்களுக்கு ஏதாவது நீங்க உணவு வெளியில நீங்க எடுத்திருப்பீங்க, உங்களுக்கு சரியான செரிமானம் ஆயிருக்காது, அதனால உங்களுக்கு வயிறு வலி ஏற்பட்டிருக்கலாம். அது 1 வாரமா தான் இருக்குன்றீங்க. ஸோ நீங்க உணவு முறையை நீங்க சரியா பின்பற்றீங்க அப்படின்னாவே அந்த வயிற்று வலி இருக்காது. சரி. ஒருவேளை உங்களுக்கு தொடர்ந்து வயிற்று வலி இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நீங்க அருகாமையில் உள்ள பாசிட்டிவ் ஹோமியோபதியில போட்டு நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ எதனால உங்களுக்கு இந்த அப்டாமன் பெயின் வந்திருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்றவாறு ட்ரீட்மெண்ட் எடுத்தா உங்களுக்கு இந்த அப்டாமன் பெயின் சரியாகும், உங்களுக்கு ஹெட் ஏக்கு உங்களுக்கு பெட்டரா இருக்கும். நன்றி உங்களின் அழைப்புக்கு.
நீரிழிவு நோய் பத்தி நம்ம பேசணும் இல்லையா டாக்டர்? இப்ப உடம்பில் எந்த பகுதியில இந்த நீரிழிவு நோய் உருவாகுது, அது எப்படி மாற்றப்படுது, இத பத்தியான ஃபங்க்ஷன் அதை பத்தி சொல்லிடுங்க. இந்த பகுதியிலன்றதை விட இன்சுலின் டெஃபிஷியன்சினால நம்ம ஏற்படுறது தான் நம்ம டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஓகே. சோ இந்த இன்சுலின் டெஃபிஷியன்சி வச்சு நம்ம இரண்டு வகையா நம்ம வந்து இதை சொல்றோம், டைப் 1 டைப் 2 அப்படின்னு சொல்றோம். அது டைப் 1ல பாத்தீங்கன்னா 90% வந்து உங்களுக்கு இன்சுலினோட குறைபாடு இருக்கும் உங்களுக்கு. சோ அந்த குறைபாடு இருக்கும். உங்களுக்கு டைப் 2ல வந்து இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பட் நம்ம உடம்புல இருக்க செல்ஸ் வந்து அந்த இன்சுலினை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண முடியாது. சோ உங்களுக்கு குளுக்கோஸ் பாடியில பில்ட் ஆகும் உங்களுக்கு. சோ குளுக்கோஸோட அளவு அதிகமா இருக்கு, அது சக்கரை வியாதியா வெளிப்படுது டைப் 2ல உங்களுக்கு. சோ இந்த டைப் 1 டயபெட்டிஸ் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா 30 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் வரும். அது நம்ம இன்சுலின் டிபெண்டன்ட்னு சொல்லுவோம், இல்ல ஜுவனைல்னு சொல்லுவோம். சிறிய வயதுல வரதுனால நம்ம ஜுவனைல் டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது ஜெனட்டிக்கலி இது இருக்கிறது உங்களுக்கு. ரெண்டாவது இது வந்து இன்ஹெரிட்டட் கண்டிஷன், ஒரு ஆட்டோ இம்யூன் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால நமக்கு கணையம் அது ஏதாவது பாதிக்கப்படுது நமக்கு அப்படின்ற வச்சு நமக்கு இந்த டைப் 1 வந்து பின்னாளையில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இன்னும் என்னென்ன வகைகள் இருக்குங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு இருக்காங்க டாக்டர். வணக்கம். மணிமேகலை. மணிமேகலை எங்க இருந்து பேசுறீங்கம்மா? குடியாத்தத்துல இருந்து. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது அடிக்கடிக்கு இருமல் வந்துனே இருக்குது, அது குறையவே மாட்டேங்குது. சொல்லுங்கம்மா, என்ன வயது ஆகுதுமா உங்களுக்கு? என்ன ஏஜ் ஆகுது? 35 வயசு ஆகுது. எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு இந்த இருமல் பிரச்சனை? ஒரு மாசமா இருக்குது. சரி, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு நுரையீரல் தொற்று நோய் ஏதாவது இருந்திருக்கா? இல்ல, எதுவும் இல்லைங்க. இல்ல, இப்ப ஒரு மாதமா உங்களுக்கு கண்டினியூஸா இருக்கு உங்களுக்கு? ஆமா, கண்டினியூஸா இருக்கு. அதுக்கேற்ற டேப்லெட் போற வரைக்கும் நல்லா இருக்குது, மறுபடியும் அப்படியே ரிமூவ் ஆகுது. சரி, உங்களுக்கு வேற ஆஸ்துமா ட்ரபிள் மாதிரி வேற ஏதாவது இருக்காமா? வீசிங் ப்ராப்ளம் மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, எதுவும் இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. சரி, ஓகே. மேபி வறட்டு இருமலா இருக்கா இல்ல உங்களுக்கு சளி வருதுங்களா உங்களுக்கு? சளிதான், அந்த தொண்டையில தான் சளி இருக்கிறதுனால வருதா, அப்புறம் தொண்டை வலிக்குது, இருமல் சொல்ல அப்படியே அந்த தொண்டையில வலிக்குது. சரி, இது வந்து பிராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. வைரல் பிராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு சிறிய நுரையீரல் தொற்றுனால உங்களுக்கு இந்த ட்ரபிள் வந்திருக்கும். சோ நீங்க குடிக்கிற நீர்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கண்டிப்பா வெந்நீர் நீங்க குடிக்கணும். வெளியில தண்ணி குடிக்கிறதை தவிர்க்கணும் நீங்க. இல்ல வேற உங்களுக்கு என்னென்ன ஒவ்வாமை இருக்கோ அதை நீங்க தவிர்க்கணும். நீங்க ஹோமியோபதி டாக்டர் கன்சல்ட் பண்ணி என்னன்றதை நீங்க அசஸ் பண்ணிட்டு அதுக்கேற்றவாறு நீங்க ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த காஃப்க்கு உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் ரிலீஃப் கிடைக்குமா உங்களுக்கு. ஓகே, நன்றிம்மா. உங்களை நிலைப்புக்கு இதுக்கான சிகிச்சை முறைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாசிட்டிவ் ஹோமியோபதியில. கீழே ஸ்க்ரால் ஆகுது நம்பர்ஸ்மா, அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சிகிச்சை முறையை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. உங்களின் நிலைப்புக்கு நம்ம வகைகள் பத்தி பேசணும், டைப் 1 டைப் 2 பத்தி பேசணும், அண்ட் ஜெனரல் டயபெட்டிஸ் பத்தி பேசணும். இன்னும் இப்ப நம்ம அறிகுறிகள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆரம்ப கட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா அதை குணப்படுத்த கண்டிப்பா. ஆரம்ப கட்டத்துல உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு யூரின் அதிகமா போகுது, உங்களுக்கு பாலியூரியான்னு சொல்லுவாங்க, யூரின் அதிகமா போகும் உங்களுக்கு, பசி அதிகமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும். இது மெயின் சிம்டம்ஸ் நம்ம சொல்லுவோம் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர்த்து கால் எரிச்சல், உடல் சோர்வு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்னஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இல்லை உடல் எடை குறையும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு யூரின் அதிகமாக போகிறதுனால, தண்ணி தாகம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் எடையும் உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ளஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் இருக்கு அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக இதுக்கு இவாலுவேட் பண்ணணும். ஸோ சக்கரை வியாதி இருக்கா இல்லையான்றதை நம்ம இவாலுவேட் பண்ணணும். ஸோ இவாலுவேட் பண்ணி அதில் ப்ரீ டயபெட்டிஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னா நம்ம ப்ரீ டயபெட்டிஸ் லெவல் சொல்லுவோம். ஸோ அந்த டயபெட்டிஸ் அந்த லெவலில் இருக்கிறச்சு நம்ம மருந்து மாத்திரைகள் பெரிய அளவில் இல்லாம உணவு முறையை கட்டுப்படுத்தி நம்ம ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணாவே சுகர் லெவல் நம்ம அதிகமாகாம பார்த்துட்டு கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம தலைப்பு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் மூலமாக மேலுக்கு இன்ஃபர்டிலிட்டி தான் எடுத்திருக்கோம். தொடர்ந்து அதை பத்தி விவரங்களும் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்தாலும் இருக்கிறீங்க? நாங்க ராமூர்ல இருந்து இருக்கிறோம் மேம். பானு மேம். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஓகே, அவங்க தொடர்புல இல்ல. மேலுக்கு இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கான காரணங்கள் என்ன டயபெட்டிக் மூலமா? மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு நிறைய காரணங்கள் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அதில் டயபெட்டிஸ்னால உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நர்வ்ஸ் டேமேஜ் ஆகி உங்களுக்கு ரத்த ஓட்டங்கள் உங்களுக்கு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு கம்மியாயிட்டு, இல்லை டயபெட்டிஸ் வந்து இன்சுலின் ஒரு ஹார்மோன் உங்களுக்கு அந்த டெஃபிஷியன்சி இருக்கும்போது அங்கே அந்த டெஸ்டோஸ்டிரான் மற்ற ஹார்மோன்லையும் உங்களுக்கு வந்து ஒரு இம்பேலன்ஸ் வர்றதுனாலையோ, இல்லை அதில் குறைச்சல் ஏதாவது உங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்கிறதுனாலையோ உங்களுக்கு அந்த எரெக்ஷன் ட்ரபிள் வரலாம், இல்லை இஜாக்குலேஷன் ட்ரபிள் வரலாம் உங்களுக்கு. அதாவது இந்த விந்து வெளியேறதுல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், இல்லை ரீட்ரோகிரேட் இஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்கர வியாதினால நரம்புகள் பாதிக்கப்பட்டு விந்து வெளியேறதுக்கு பதில் உங்களுக்கு திருப்பி அது பிளாடருக்கு இஜாக்குலேட் ரிட்ரோகிரேட் இஜாக்குலேஷன் சொல்லுவாங்க. அப்படி இஜாக்குலேட் ஆகிறதுனால உங்களுக்கு அதுவும் ஒரு வகையான காரணம் உங்களுக்கு டயபெட்டிஸ்ல இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு. அதனாலே உங்களுக்கு இந்த ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கலாம். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு உங்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வரும் உங்களுக்கு, அதுவும் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காரணத்தை ஏற்படுத்தும். ஓகே, இது பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி இன்ஃபர்டிலிட்டி இந்த டயபெட்டிக் மூலமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நம்ம ஆனா வந்து அதை நம்ம தடுக்கிறதுக்கோ இல்ல கியூர் பண்றதுக்கோ இன்ஃபர்டிலிட்டிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, டயபெட்டிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? சுகரோட லெவலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், கிளைசெமிக் கண்ட்ரோலும் இருக்கணும். ஸோ அதனால எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்திருக்கு அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல, எந்த விதமான
பாதிப்புகள் இருக்குன்றதை நம்ம அசஸ் பண்ணி அதுக்கேற்றவாறு நம்ம மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரபிளையும் நம்ம கியூர் பண்ணலாம். ஓகே, இன்னும் நம்ம டீடைல்ஸா நிறைய விஷயம் பேசிருக்கோம். ஓகே டாக்டர், நம்ம அறிகுறிகள் எல்லாம் பார்த்தோம். ஆனா பொதுவாக எல்லாருக்குமே வந்து நீங்க சொல்ற தண்ணி தாகங்களோ எல்லாமே சாதாரணமா எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடியது. அது இன்னும் அவேர்னஸ் எடுத்து அவங்க போய் பிளட் செக் பண்றது இல்ல. ஸோ நம்ம எப்படி நம்ம அதை செக் பண்ணணும், என்ன ரேஷியோல இருக்கணும் டயபெட்டிக்கான அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேயர் தொடர்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. டாக்டர் கிட்ட பேசுறேன் மேடம். பேசுங்க. சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்டு. சொல்லுங்க. அந்த செக்ஸில் கொஞ்சம் வீக்காக இருக்குது சார். என்ன வயசு ஆகுதுங்க உங்களுக்கு? 48 சார். சரிங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எவ்வளவு நாளா இருக்குங்க உங்களுக்கு இந்த ட்ரபிள்? நான் ஒரு 2 இயர்ஸாக இருக்குது சார். ஆனால் முதல்ல ரெகுலராக பண்ணோம். சரிங்க. அப்புறம் இப்போ 1 வீக் ஒரு முறை தான் சார் பண்ண முடியும். எத்தனை வருடமா உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கு? ஒரு 14 இயர்ஸாக இருக்குது சார். சுகர் லெவல் நார்மலா இருக்கா இப்போ உங்களுக்கு? நார்மலாக இல்லை சார், ஒரு 220 சார் சாப்பாட்டுக்கு அப்புறம். ஓகே. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 180 அப்படி இருக்கு. சரி, இன்னும் உங்க சுகர் லெவல் இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணுங்க நீங்க. சரிங்க சார். இது வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ்னால வந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு இந்த டிஸ்ஃபங்க்ஷன் உங்களுக்கு. சரிங்க சார். ஸோ உங்களுக்கு சுகர் லெவலையும் நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ இந்த கட்டத்தில் நீங்க ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா சரிங்க. உங்களோட சுகரோட லெவலும் மெயின்டைன் பண்ணலாம். சரிங்க. இந்த டிஸ்ஃபங்க்ஷனையும் நம்ம நார்மலா கொண்டு வந்துடலாம். ஸோ நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி கிளினிக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு நீங்க போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா உங்களோட சுகர் லெவலும் மெயின்டைன் பண்ணலாம், இந்த டிஸ்ஃபங்க்ஷனை நார்மலா வச்சுக்கலாம். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு. பிளட் செக் பண்றது எப்படி டாக்டர்? அதுக்கான ரேஷியோ என்னவா இருக்கணும்? ஸோ வந்து உங்களுக்கு தண்ணி தாகம் அதிகமா இருக்குன்னு சொல்றோம். குறிப்பா இரவு நேரத்தில் உங்களுக்கு தண்ணி தாகம் ஃப்ரீக்வெண்ட் தர்ஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. அப்போ யூரினேஷன் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. சீக்கிரத்தில் ஈவன் தோ அவங்க நார்மலா சாப்பிட்டாலுமே உடல் எடையை வந்து அவங்க லூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் ஒரு பாசிட்டிவ் ஹிஸ்ட்ரி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இல்லை உடல் சோர்வு இருக்குன்னா அவங்க போயிட்டு ஒரு லெபார்டரியில நம்ம ஒரு சுகர் லெவல் செக் பண்றது நல்லது. நல்லது. ஓகே, அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. ஜெயந்தி மேடம். எங்க இருந்து? ரெடிஸ்ல இருந்து, சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சரி, ஓகே. ஜெயந்தி மேடம். சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. டிவி வால்யூம் குறைங்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், எனக்கு 4-5 வருஷமா வெள்ளைப்படுது. அந்த வெள்ளைப்படுறதுனால வயிறு வலி அதிகமா இருக்கு சார். சரிம்மா. அதனால இப்ப பாத்தீங்கன்னா இடையில ரத்தமா வாமிட் வருது. சரிம்மா. அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? என்ன வயது இருக்குமா உங்களுக்கு? எனக்கு 29 வயசு ஆகுது சார். திருமணம் ஆயிடுதா? திருமணம் ஆயிடுச்சு சார். எங்க ஹஸ்பண்ட் இறந்து 1 வருஷம் ஆகுது சார். சரி, ஓகே. குழந்தைகள் இருக்கா உங்களுக்கு? 2 பையன் இருக்கான் சார். சரி, ஓகே. நீங்க வந்து உங்களுக்கு இந்த பிளட் வாமிட்டிங் எடுக்கிறதுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்கணும். சரி. ஸோ இந்த வெள்ளைப்படுறதுனால உங்களுக்கு கண்டிப்பா பிளட் வாமிட்டிங் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரி சார். இந்த பிளட் வாமிட்டிங் உங்களுக்கு வேற ஏதாவது உணவு குழாயில ஏதாவது கோளாறு இருக்கா, இல்ல உங்களோட இரைப்பையில ஏதாவது கோளாறு இருக்கா, சரி. எதனால இந்த பிளட் வாமிட்டிங் அப்படி இருக்கின்றது உங்களுக்கு கண்டிப்பா அசஸ் பண்ணணும். இல்ல கேஸ்ட்ரைட்டிஸ், கிரானிக் கேஸ்ட்ரைட்டிஸ்னால உங்களுக்கு இந்த மாதிரியான உங்களுக்கு பிளட் வாமிட் இருக்கான்றதை நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும். சரி சார். ஸோ நீங்க கண்டிப்பா டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்க. ஹோமியோபதி பாசிட்டிவ் ஹோமியோபதியில் போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்க. உங்களை டீட்டெயிலாக எவாலுவேட் பண்ணிட்டு என்ன காரணம்ன்றதை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு குணமாகும். உங்களோட ஒயிட் டிஸ்சார்ஜ் ட்ரபிளும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கியூர் கிடைக்கும். உங்களுக்கு மெடிசின்ஸ் கண்டினியூஸா எடுத்தீங்க அப்படின்னா. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க. நான் வேலூர்ல ஆனந்த் பேசுறேம்மா. சொல்லுங்க ஐயா, என்ன பிரச்சனை? டாக்டர்கிட்ட பேசுங்க. சரிங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து சுகர் இருந்துச்சுங்க. சரிங்க. அது கால் வந்து 2 விரல் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க. இப்ப எல்லாமே கண்ட்ரோலா இருக்குது. ஆனா அந்த பாதத்துல எரிச்சல் மட்டும் நல்லாவே இத்தனைக்கு முறையா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துதாங்கிறாருங்க. சுகர் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. சரிங்க. ஆனா அந்த பாதம் வந்து ஃபுல்லா எரிச்சல் வந்து அடங்கல. ஒரு காலுடைய பாதம் மட்டும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாருங்க. இதுக்கு ஆமா, இது வந்து டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ்னால தான் வந்திருக்கு. டயபெட்டிக் ஃபுட் வந்திருக்கும். அதனால கேங்க்ரீன் வந்து உங்களுக்கு அந்த டோஸை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. கால் ஃபிங்கர் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஆமா சார். ஸோ உங்களுக்கு சுகரோட லெவல் நார்மலா இருந்தா மட்டும் போகாது. உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீரா இருக்கணும் கால்களுக்கு. ஸோ அந்த ரத்த ஓட்டம் சீரா இருந்தாதான் உங்களுக்கு எரிச்சல் கம்மியாகும். ஸோ இந்த சர்க்கரையினால உங்களுக்கு அந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும். டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நரம்பு பாதிப்புகளை உங்களுக்கு நார்மலா வந்தா மட்டும்தான் அந்த கால் எரிச்சல் குறையும், ரத்த ஓட்டத்தை நம்ம அதிகரிக்க முடியும். ஸோ இந்த கட்டத்தில் நீங்க ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா
உங்கள் கால்களுக்கான ரத்த ஓட்டத்தை நம்ம அதிகரிக்கலாம், அந்த நர்வ் டேமேஜ் ஆனதையும் நம்ம மறுபடியும் நார்மலுக்கு கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் நார்மலாக இருக்கலாம், லைஃப்பை லீட் பண்ணலாம். உங்கள் சுகர் லெவலையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் நீங்கள். நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். சார் வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் என்னோட நேம் வந்து ராஜாங்க மேடம். நான் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்க, என்ன பிரச்சனை, டாக்டர்கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். எனக்கு வந்து டயபெட்டிக் இருக்குங்க சார். சொல்லுங்க. எனக்கு டயபெட்டிக் இருக்குங்க சார். சொல்லுங்க, எத்தனை வருடமா டயபெட்டிஸ் இருக்கு சொல்லுங்க. எனக்கு கடந்த 5 வருஷமா இருக்குங்க சார். என்னோட ஏஜ் வந்து 29 தான். சரிங்க. எனக்கு வந்து கடந்த 5 வருஷமா இருக்குங்க சார். சரிங்க. அதனால உங்களுக்கு என்ன பாதிப்புகள் இருக்கு? பாதிப்பு ஒன்று இப்போ வந்து வெயிட் லாஸ் ஆயிடுச்சுங்க சார். சரிங்க. சுத்தரம் வந்து லாஸ் ஆயிடுச்சு. சரிங்க. இப்போ வந்து இப்போ என்னன்னா பாடி ரொம்ப வந்து டயர்ட்னஸ் இருக்குங்க சார். டயர்டா இருக்கு. சரிங்க. இப்போ திருப்பி நம்ம வந்து இப்போ மெடிசன் வந்து ஃபுல்லா சாப்பிடணுமா இல்லை ஷார்ட் டைம் மட்டும் சாப்பிடணுமா? இல்ல நீங்க கண்டிப்பா நீங்க மெடிசன் தொடர்ந்து எடுக்கணும். உங்க இன்சுலினோட குறைபாடுனால வந்து உங்களோட செல்ஸ்க்கு வந்து எனர்ஜி கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா இன்சுலின் இருந்தா மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் வந்து அந்த குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ண முடியும். அப்பதான் உங்க பாடி இந்த மாதிரி டயர்ட்னஸ் வீக்னஸ் ஆகாம இருக்கும். ஸோ நீங்க தொடர்ந்து இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்க சுகர் லெவல் மெயின்டைன் பண்ணலாம். அந்த டயபெட்டிஸ்னால உங்களுக்கு வர உடல் சோர்வு வராம பார்த்துக்கலாம். அது மற்றும் இந்த லாங் ஸ்டாண்டிங் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வராம பார்த்துக்கலாம். டயபெட்டிஸ்னால வர காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வராம பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுங்க. உங்களுக்கு சுகர் லெவலும் நார்மலாக மெயின்டைன் ஆகும். இந்த உடல் சோர்வும் வராமல் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் கனிமொழி. எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாம இருக்கு, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. சரிங்க. சொல்லுங்கம்மா. தலைவலி வருது, அது எனக்கு. எவ்வளவு நாளா இருக்குமா தலைவலி உங்களுக்கு? 4 வருஷமா இருக்கு. என்ன வயது ஆகுது உங்களுக்கு இப்போ? என்ன சார்? என்ன ஏஜ் ஆகுதுமா உங்களுக்கு? தலைவலி மூஞ்சி ஃபுல்லா வலிக்குது, கண்ணுலாம் வலிக்குது, தலை வலிக்குது. சரி சரி சரி. இதுக்காக இது வரைக்கும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா? என்ன ஏஜ்மா உங்களுக்கு? ஹலோ. ஓகே, அவங்க தொடர்புல இல்ல. எதனால தலைவலி? இல்ல தலைவலி அவங்களுக்கு 4 வருடமா இருக்குன்றாங்க. இது மைக்ரேனா இருக்கலாம், இல்ல ஒற்றை தலைவலியா இருக்கலாம் உங்களுக்கு, இல்ல ட்ரைஜெமினல் நியூராலஜியான்னு சொல்லுவாங்க. அந்த நரம்புகள் இருக்கிற மாதிரி அந்த ஃபேஸ் ஃபுல்லா அப்படியே ரேடியேட் ஆகும், லைக் ஃபிங்கர் அந்த பெயின் ரேடியேட் ஆகும். இப்போ தலைவலி அப்படின்னா அதுக்கான என்ன காரணங்கள் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஹெட்டேக்கா, கேஸ்ட்ரிக் ஹெட்டேக்கா, மைக்ரேனா, என்ன காரணம்ன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கேற்றவாறு ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து அவங்க எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த 4 இயர்ஸ் ஹெட்டேக்லேருந்து அவங்களுக்கு பெர்மனன்ட் ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, கீழே நம்பர் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குமா, அதுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை பெற்றுக்கோங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொன்று நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். நலம் காக்க, பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் ஜெயந்தி பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வியில என்ன? என்னோட மதர் இன் லாக்கு கொஞ்ச நாளாவே ஒரு 1 இயராவே கிரியாட்டின் ப்ராப்ளம் இருக்குங்க. கிரியாட்டின். ஓகே. அது சம்பந்தமா இப்ப இந்த நிகழ்ச்சியில கேட்கலாமா இல்ல தனியா பேசலாமா டாக்டர் கிட்ட? சொல்லுங்க சொல்லுங்க மேடம். அவங்களுக்கு ஒரு வருஷமாவே இந்த ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு. சரிங்க. இப்ப 7.58 இருந்தது, இப்ப 7.5க்கு வந்திருக்கு. சரிங்க. நாங்க வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கல, இப்ப கொஞ்ச நாளா வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ல வந்து அவங்க டாக்டர் என்ன சொன்னாருன்னு ஒரு மாசத்துலயே உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கும், ரொம்ப ஹோப்ஃபுல்லா சொன்னாரு. சரிங்க. பட் நாங்களும் 6 மாசமா அதை கண்டினியூஸா நம்பிக்கையா எடுத்துட்டு இருக்கோம் அந்த நம்ம ஹோமியோபதி மருந்துகள் தான். ஆனா இன்னும் நாங்க எதிர்பார்க்கிற லெவலுக்கு இன்னும் 7.8ல இருந்து 7.5 தான் வந்திருக்கே வெஞ்சு இன்னும் அந்த லெவலுக்கு வரல. அவங்களுக்கு பிபி இருக்கு, ஷீ இஸ் நாட் அ டயாபெட்டிக். ஓகே. டயாபெட்டிக் எதுவும் அவங்களுக்கு வயசு வந்து 77. சரிங்க. அது எப்படி நீங்க ஹோமியோபதியில வந்து நிஜமாவே இதுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் இருக்கா இல்ல நாங்க இது ரொம்ப நாளைக்கு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காம நாங்க இதுக்கு போகணுமா, அலோபதிக்கு போகணுமா, இது ரிஸ்கா இதுல இருக்கிறது எப்படின்னு எனக்கு பிராங்காவே கேக்குறேன்னு. ஒரு 6-7 மாசமாவே போயிட்டு இருக்கு. இது 7.5ல 6 மாசமா இப்படி இருக்கிறது அவங்க தப்பா ரைட்டான்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு என்ன பாதிப்புகள் இருக்கு? இந்த கிரியாட்டின் 7.5 இருக்குன்றீங்க, அவங்களுக்கு என்ன ட்ரபிள் இருக்கு? அவங்க ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. சரி. அப்புறமா வந்து சாப்பாடு டேஸ்டே தெரியலங்கறாங்க, சாப்பாடு ரொம்ப கம்மியாயிடுச்சு. சரிங்க. ஆனா இந்த ஹோமியோபதி மருந்து எடுத்துட்டு இருக்கிறதுனால ஏதோ அவங்க மாட்டுக்கு அவங்க வேலையை பண்ணிட்டு நடமாட்டிட்டு இருக்காங்க. முதல்ல அதுக்கே கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருந்தாங்க, இப்ப ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மேற்பார்வையான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்க வேண்டி கிளினிக்கலி எங்களுக்கு வந்து லேப் ரிசல்ட் அந்த எதிர்பார்க்கிற ரிசல்ட் ஒன்றும் கிடைக்கவே இல்லை. ஆனா நாங்க ஸ்டில் வி ஆர் கண்டினியூயிங் தி ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ஒன்லி. சரி, ஓகே. நீங்க ட்ரீட்மெண்ட் நீங்க தொடர்ந்து எடுங்கம்மா. நீங்க 7.5 இருக்குன்னு சொல்றீங்க கிரியாட்டினின், அது அதிகமாக தான் இருக்குது உங்களுக்கு. அவங்களோட கிட்னி வந்து கண்டிப்பாக பாதிப்பு அடைஞ்சிருக்கு. இது வந்து சிகேடி, கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது உங்களுக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன்னாலே உங்களுக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அதனால இந்த கிரியாட்டினோட அளவு அதிகமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் பிளட் சுகர் லெவலும் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஹைப்பர் டென்ஷனை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். நீங்கள் தொடர்ந்து ஹோமியோபதி மருந்து எடுத்தீங்க அப்படின்னா இப்போ சிம்டமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆயிருக்கவங்க கிளினிக்கலாகவும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகாங்க நீங்கள். ஸோ நீங்கள் தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க நீங்கள். நன்றிமா உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார், பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் திருத்தணில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். ஹலோ சார் சொல்லுங்க. திருத்தணில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். சுகர் வந்து எனக்கு ஒரு 6 வருஷமா இருக்கு மேடம். சரிங்க சார். அப்புறம் வந்து அது நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறேன். சரிங்க. இப்போ அது வந்து முட்டி நோவு எடுக்குது. அது சுகர்னுடைய விளைவா என்னன்னு தெரியல. சரிங்க. வேற என்ன உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் தவிர்த்து வேற என்ன ட்ரபிள் இருக்கு உங்களுக்கு? இல்ல வேற எதுவும் இல்லமா. என்ன வயது ஆகுதுங்க உங்களுக்கு இப்போ? 58. சரி, உங்களுக்கு டயபெட்டிஸ்னால கண்டிப்பா ஜாயிண்ட் பெயின் வரலாம். உங்களுக்கு டயபெட்டிஸ்னால உங்களுக்கு லெக் பெயின் வரலாம். இதுதான் நம்ம நியூரோபதி ட்ரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல உங்களுக்கு ஜாயிண்ட் பெயினும் டயபெட்டிஸ்னாலையும் இருக்கலாம். இல்ல நீங்க வயதுனாலையும் உங்களுக்கு எலும்பு தேய்மானம் இருக்கலாம். அதனாலையும் இந்த மூட்டு வலி வந்திருக்கலாம். நீங்க உங்களோட சுகர் லெவலை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க, நார்மலா கண்ட்ரோல்டா வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஹோமியோபதி சிகிச்சைகள் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா சுகர் லெவலையும் நம்ம நார்மலா கொண்டு வரலாம். உங்களோட நீ பெயினும் கம்ப்ளீட்டா ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு தேவையான எக்ஸசைஸ், என்ன மாதிரியான டயட் எடுக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு கவுன்சில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதியில் போயிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் ட்ரபிளுக்கு ஒரு பெர்மனன்ட் ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. என் பேர் கனிமொழி. கனிமொழி, எங்க இருந்து பேசுறீங்க? சீசமங்கலம். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? தலைவலி 4 வருஷமா தலைவலிக்குது. மூஞ்சி ஃபுல்லா வலிக்குது, கண்ணுலாம் வலிக்குது, தலைவலி தாங்க முடியும். 24 மணி நேரம் தலைவலிக்குது. ஓகே, முதல்ல நீங்க தான் கால் பண்ணீங்களா? ஆமா, கட்டாச்சு. ஓகே, தொடர்ந்து டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. எந்த நேரத்துலமா உங்களுக்கு தலைவலி அதிகமா இருக்கு? 4 வருஷமா தலைவலி, கண்ணே தர முடியல. கண்ணு ஃபுல்லா வலிக்குது, மூஞ்சி ஃபுல்லா வலிக்குது, தலை பயங்கரமா வலிக்குது. 24 மணி நேரமா வலிக்குது. சரி, எந்த பக்கம் அதிகமா இருக்கு வலி? ஒரு சைடு இருக்கா இல்ல ஃபுல்லாவே தலை ஃபுல்லாவே வலி இருக்கா? தலை ஃபுல்லா வலி இருக்குது, கண்ணு 2 கண்ணு வலி இருக்குது. கண்ணாடியும் போடுறேன். சரிம்மா. ஓகே, உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சைனஸ் ஹெட்டேக்கா கூட இருக்கலாம். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டென்ஷன் ஹெட்டேக் இல்ல குரானிக்காவே இது ஹெட்டேக் இருக்குன்னு சொல்றீங்க நீங்க. ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் நீங்கள் 4 வருடம் நீங்கள் தலைவலி இருக்கணும் போது நீங்கள் 4 இயர்ஸ் கண்டினியூஸாக பெயின் கில்லர்ஸ்லாம் எடுக்க முடியாது நீங்கள். ஸோ நீங்கள் நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி கிளினிக்கில் போயிட்டு கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹெட்டேக் பெர்மனெண்ட்டாக ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபேஷியல் பெயின் ரேடியேட் ஆகிறது, கண் திறக்க முடியாமல் இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நிரந்தரமாக குணமாகும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. நம்ம அறிகுறிகள் எல்லாம் பார்த்தோம், லேப்ல எப்படி டெஸ்ட் பண்றதுங்கிறதையும் நீங்க சொன்னீங்க. ஆனா என்ன ரேஷியோல இருக்குங்கிறது மட்டும் சொல்லுங்க டாக்டர். ஸோ இப்போ டயபெட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் வந்து நம்ம ஒரு 110க்குள்ளே இருக்கணும் நார்மலாக உங்களுக்கு. ஃபாஸ்டிங் வந்து இப்போ போஸ்ட் பிராண்டியல் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு 160க்குள்ளே நம்ம நார்மலாக வச்சுக்கணும். நம்ம அது தவிர்த்து சிம்டம்ஸ் எப்படி இருக்கு நமக்கு, ரத்த ஓட்டங்கள் எப்படி இருக்கு நமக்கு, ஸோ அதெல்லாம் நம்ம இயர்லி ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம ஸோ கண் செக் பண்ணலாம், சிறுநீரகத்தை செக் பண்ணலாம், ஹார்ட் செக் பண்ணலாம். இதனோட ஃபங்க்ஷன்ஸ், வைட்டல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கு, இந்த சர்க்கரை வியாதினால வேறு ஏதாவது உடல் உறுப்புகளுக்கு வைட்டல் ஆர்கனுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படாமல் ஏற்பட்டு இருக்கான்றதை நம்ம கண்டிப்பாக எவாலுவேட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தவாறு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம எடுத்துக்கணும். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம டாக்டர் இந்த அறிகுறிகள் எல்லாம் பார்த்துட்டோம், எல்லா விஷயங்களுமே ஓரளவு இப்ப தெரிஞ்சிருக்கும். இந்த அறிகுறிகள் மூலமா செக்அப் பண்ண போறாங்க, நீங்க சொன்ன ரேஷியோக்கு பார்த்துட்டாங்க. ஆனா இதன் மூலமாக பக்க விளைவுகள் உடனடியா வருமா, இல்ல கொஞ்ச காலம் நாங்க அப்படியே கை விட்டுட்டா தான் வருமா? பக்க விளைவுகள் ஷார்ட் டேர்ம் காம்ப்ளிகேஷன், லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ்னா உடனே சுகர் லெவல் கம்மி ஆகிடலாம், அது ஹைப்போகிளிசிமியா. சுகர் லெவல் ஒரு 60 கீழே போனோடனே ஒரு மாதிரியான ஷிவரிங், ஸ்வெட்டிங், இல்லை வந்து ட்ரௌசினஸ் வந்து நமக்கு மயக்கம் கூட அடையலாம் உங்களுக்கு. இல்லை சுகர் லெவல் அதிகமாக போனாலும் ஹைப்பர்கிளிசிமியா, அதனால டயபெட்டிக் கீட்டோஆசிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இன்சுலின் லெவல் ரொம்ப குறைபாடு இருக்கிறதுனால செல்ஸுக்குலாம் எனர்ஜி கிடைக்காது. அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு உடம்புல இருக்கிற ஃபேட் செல்ஸ் பிரேக் டவுன் ஆகிட்டு அதுலேருந்து உடம்புல இருக்கிற செல்ஸ் எனர்ஜி எடுக்கும். அப்போ அசிடோசிஸ், கீட்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. அந்த கீட்டோன் ஃபார்ம் ஆகும்போது பிளட்ல pH உடைய லெவல் வந்து உங்களுக்கு இதுவாகும் உங்களுக்கு. ஸோ அப்போ டயபெட்டிக் கீட்டோஆசிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன். ஸோ உங்களுக்கு குமட்டுறது, வாமிட்டிங், உங்களுக்கு வயிறு வலி உங்களுக்கு, ஸோ ப்ரீதிங் ட்ரபிள் உங்களுக்கு, அசிடோசிஸ் ரத்தத்தில் pH இது ஆக உங்களுக்கு அசிடோட்டிக் ப்ரீதிங் வரும். இது வந்து ஷார்ட் டேர்ம். ஆமா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஹைப்பர்கிளிசிமியால வர ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ், இந்த டயபெட்டிக் கீட்டோஆசிடோசிஸ் உங்களுக்கு. அது தவிர்த்து லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் அது பார்க்கலாம். ஒரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் சார், நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்களுடைய கேள்விகள் என்ன? ஒரு 6 மாத காலமா லெஃப்ட் சைடு ஷோல்டர்ல முதுகு பக்கத்துல சரி ஒரு லைட்டா வலி வந்துட்டு இருந்தது. சொல்லுங்க.
திருவாரூர் போய் அந்த இயல் செயல்முறையில வைத்தியம் பார்த்தேன். சரிங்க. மெடிக்கல்ல. சரிங்க. இப்போ கொஞ்சம் சுமாரா இருந்தது. இப்போ ஒரு 4 வாரமா மறுபடியும் ஓவர் வலி. உங்களுக்கு எனக்கு 68ங்க. சரி, உங்களுக்கு வேற ஏதாவது சக்கரை வியாதி, ரத்த கொதிப்புகள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அதெல்லாம் இல்ல சார். எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது அடிபட்டதா? இடது தோள்பட்டையில ஏதாவது அடிபட்டதா? இல்ல சார், நான் 5 ஒர்க்கு தான் எனக்கு. சரிங்க. அதனால வேற அதாவது ஏதாவது இருக்குமா என்னங்களுக்கு தெரியல. இல்ல இருக்கலாம். நீங்க ஃப்ரீக்வெண்டா உங்களோட கை யூஸ் பண்றதுனால, ஓவர் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வலி வரலாம். சரிங்க. உங்க வயது வந்து நீங்க 60+ சொல்லியிருக்கீங்களே, எலும்பு தேய்மானம் ஏற்பட்டிருக்கலாம், அதனாலே உங்களுக்கு இந்த வலி வரலாம். சரிங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கால்சியம் அதிகமா உள்ள உணவு வகைகள் எடுங்க. அந்த மூட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு சில எக்ஸசைஸ்லாம் இருக்கு, நீங்க அதை பண்ணுங்க. சரிங்க. ஸோ நல்லா கால்சியம் ரிச் டயட் எடுங்க, தொடர்ந்து மருந்து எடுங்க நீங்க. சரிங்க. ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வலிக்கு ஒரு பெர்மனன்ட் ரிலீஃப் கிடைக்கும். எலும்பு தேய்மானத்தினால வந்திருக்கா, இல்லை வேற ஏதாவது ஜவ்வுகள் உங்களுக்கு வீக்கா இருக்கு, இல்லை அதனால ஏதாவது வலி இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்றவாறு நீங்க ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கம்ப்ளீட் ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே டாக்டர், ஷார்ட் டேர்ம் பத்தி சொல்லிட்டீங்க, லாங் டேர்ம் நம்ம அதுல காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம சொல்றது டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஃபுட் தான் பெரிஃபரல் அப்பர் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் விடும், கைகளை விடும், கால்கள் தான் முதல்ல பாதிக்கப்படும். ஸோ இந்த ரத்த ஊட்டங்கள் கம்மியா இருக்கிறதுனால சொல்லுவாங்க, சில பேர் டிங்லிங் ஒரு மாதிரி சென்சேஷன் வந்து ரொம்ப குறைவா இருக்கு, நம்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த நம்னஸ் இருக்கிறது வந்து ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கிறதுனால ஏற்படுது உங்களுக்கு. ஸோ இந்த நம்னஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அடிபட்டா கூட ஈவன் அதை கேர் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா வலி தெரியாதனால. நம்ம அதை அப்படியே நெக்லெக்ட் பண்றதுனால அது அப்படியே உங்களுக்கு காயம் ஆறாம இருக்கும், ஹீல் ஆகாம இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது அப்படியே நாளடைவில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகலாம், இல்லை இன்னும் சர்க்கரையோட அளவு அன்கண்ட்ரோல்டா இருக்கும் போது உங்களுக்கு அந்த காயம் அப்படியே கேங்க்ரீனா ஆயிட்டு நாளைக்கு ஒரு டோவை ஆம்புடேட் பண்றதுக்கு கூட உங்களுக்கு வழி இருக்கு, நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா. தொடர்ந்து அடுத்தடுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. நலம் காக்க. பரமேஸ்வரிங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பரமேஸ்வரி, நாங்க மாதாவரத்துல இருந்து அண்ணா. ஓகே, டாக்டர் பேசுங்க. மாதாவரத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம். எனக்கு சுகர் இருக்குங்க சார். சொல்லுங்கம்மா, எத்தனை வருடமா இருக்கு? எனக்கு 4 வருஷமா இருக்கு சார். எனக்கு சரிங்க. கொலஸ்ட்ரால் இருக்கு, மூச்சு திணறல் ஆச்சு. சரி. ஷாப்பிங் ஆச்சு எனக்கு 2011. சரிம்மா. எனக்கு ரொம்ப சாப்பிட முடியாம மூச்சு திணறது. இப்ப நேற்று நைட்ல வந்து சரிங்க, கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுது. ஒரு ஆளை அடிச்சா எப்படி இருக்கும் அந்த வலி இருக்கு எனக்கு. சரிங்க. அந்த வலி சைட்ல எல்லாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு சைட்ல எல்லாம் வலிக்குது சார் எனக்கு. சரிம்மா. அதனால சுகர் அதிகமாயிடுச்சு. 1 வருஷம் டெஸ்ட் பண்ண பாக்கல சார் நானு. சரிம்மா. ரொம்ப வேலை கூட எனக்கு போக முடியல. சரிங்க. டிவி பார்த்து பார்த்துட்டு உடனே உங்களுக்கு நான் இதுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார் நானு. சரிம்மா, உங்க சுகர் லெவலை கண்டிப்பா நீங்க மெயின்டைன் பண்ணணும். சுகர் லெவலை நீங்க கண்டிப்பா 45 நாளுக்கு ஒரு தடவை, இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்க செக் பண்ணி இருக்கணும். ஓகே சார். அதை விட உணவு பழக்க வழக்கங்கள் நீங்க சரியா இருந்திருக்கணும், கண்டினியூஸ் எக்ஸசைஸ் பண்ணிருக்கணும், ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி எடுத்துக்கணும், நீங்க தொடர்ந்து மருந்து எடுத்துருக்கணும். நாங்க ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா, நீங்க தொடர்ந்து மருந்து எடுத்துக்கணும். இல்ல இந்த சக்கரை வியாதினால இல்ல மற்ற பிரச்சனைகள்னால உங்களுக்கு வேற ஏதாவது நுரையீரல் தொற்று ஏதாவது இருக்கா, இல்ல இருதய பாதிப்புகள் ஏதாவது இருக்கா, இந்த மூச்சு திணறலுக்கு என்ன காரணம் அப்படின்றத அறிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி கிளினிக்ல போயிட்டு உங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. இந்த மூச்சு திணறலுக்கு என்ன காரணம், சுகர் லெவலை நீங்க செக் பண்ணிட்டு நீங்க வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. கிளிசமிக் லெவலும் நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த பிரீதிங் டிஃபிகல்ட்டில இருந்து உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் ரிலீஃப் கண்டிப்பா கிடைக்கும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா. நான் ஐநாவரத்துல இருந்து பேசுறாங்க, நந்தகுமார். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். நான் ஐநாவரத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. என் பேர் நந்தகுமார். சொல்லுங்க நந்தகுமார். எனக்கு வந்து கணையம் ப்ராப்ளம் இருக்கு சார். சரிங்க. ஒரு 34 வயசுல கணையம் ப்ராப்ளம் வந்தது. சரிங்க. 34 வயசுல கணையம் ப்ராப்ளம் வந்தது. சரி, சொல்லுங்க கேட்குறது சொல்லுங்க. அதுல இருந்து சுகர் வந்தது சார். சரிங்க. சுகரும் இருக்கு, கணையத்துக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், சுகருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்க. ஆனா வந்து சுகர் 250-300 இருக்கு. சரிங்க. கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுன்னா 400 கிட்ட வந்ததுன்னா வயிறு வலி, பேக் பெயின் வந்துடுது. சரிங்க. எவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் என்ன? இப்ப என்ன வயது ஆகுது உங்களுக்கு? எனக்கு 40 வயசு ஆகுது சார். 34 வயதுல இருந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு? 34 வயசுல இருந்து இந்த பிரச்சனை இருக்கு. ஆல்கஹால் எடுக்கிற ஹாபிட் இருக்கா உங்களுக்கு? என்ன சார்? ஆல்கஹால் எடுக்கிற ஹாபிட் இருக்கா? ஃபர்ஸ்ட் இருந்தது சார். இப்ப இல்ல. இந்த கணையம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தது. உங்களுக்கு மேபி கணையம் பாதிக்கப்பட்டதே நீங்க ஆல்கஹால் மேபி நீங்க கொஞ்சம் அதிகமா எடுத்திருப்பீங்க, அதனால உங்களுக்கு கணையம் பாதிக்கப்பட்டு அதனால உங்களுக்கு அந்த இன்சுலின் செல்ஸ் உங்களுக்கு அதுல உங்களுக்கு ஒரு டெஃபிஷியன்சியோ உங்களுக்கு இல்ல அதுல டேமேஜ் ஆயிட்டு உங்களுக்கு சக்கரை வியாதி வந்திருக்கலாம். ஆமா சார். சோ இந்த கட்டத்துல உங்களுக்கு இந்த பேக் பெயின் எல்லாமே உங்களுக்கு பேங்க்ரியாஸ் திருப்பி இன்ஃப்ளேம் ஆகும்போது உங்களுக்கு வலி தாங்க முடியாத அளவுக்கு வலி வரும். வலி பின்னாடி முதுகுக்குலாம் உங்களுக்கு ரேடியேட் ஆகும். ஆமா சார். சோ இதுக்கு ஹோமியோபதியில உங்களுக்கு சிகிச்சை இருக்கு உங்களுக்கு.
நீங்க நியர்பை ஹோமியோபதி கிளினிக்ல போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்க. இந்த கிரானிக் பேங்க்ரியாட்டிஸ் இதையும் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம். உங்க சர்க்கரையோட அளவையும் நம்ம சீரா வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? ஓகே ஐயா, நன்றி. உங்களின் அழைப்புக்கு கீழே நம்பர் ஸ்க்ராலா இருக்கு. நீங்க எப்படி கட்டுப்படுத்தக்கூடிய வழிகள் என்ன, ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத அழகான முறையில் சொல்லுவாங்க, பயன்பெற்றுக்கோங்க. தொடர்ந்து நம்ம லாங் டேர்ம்ல நீங்க காலோட பிரச்சனைகள் மட்டும் சொன்னீங்க, வேற என்ன இருக்கு? ஸோ அடுத்து டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அந்த பிளட் வெசல்ஸ், அந்த ரெட்டினாக்கு போற அந்த வெசல்ஸ் டேமேஜ் ஆகிட்டு உங்களுக்கு அங்கே நரம்புகள் பாதிக்கப்பட்டு நாளடைவில் பிளட் விஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விஷன்ஸ் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ணில் கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அதை தவிர்த்து உங்களுக்கு டயபெட்டிக் நெஃப்ரோபதி, உங்களுக்கு இது வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் காம்ப்ளிகேஷன்ஸ், இதுவும் உங்களுக்கு. ஸோ சிறுநீரகம் பாதிக்கப்படும் உங்களுக்கு. இந்த சக்கரை வியாதி அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிட்னி வந்து நாளடைவில் ஃபில்டரிங் கெப்பாசிட்டியை எழுந்துடும் உங்களுக்கு. ஸோ அதில் புரோட்டீன் புரதம் வந்து வெளியேறும் உங்களுக்கு. ஸோ அப்போ கிட்னியில் ஃபில்டரிங் கெப்பாசிட்டி கம்மியாக நாளடைவில் சிறுநீரக பிரச்சனையாக உங்களுக்கு உருவெடுக்குது உங்களுக்கு. ஸோ அப்போ நம்ம சுகர் லெவலையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும், அந்த கிட்னி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதையும் நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு நம்ம ப்ராப்பர் எக்ஸசைஸ், சரியான மருந்துகள், ஹோமியோபதி மருந்துகள் தொடர்ந்து எடுத்தோம் அப்படின்னா கிளிசமிக் லெவலையும் மெயின்டைன் பண்ணா அந்த சிறுநீரக பாதிப்புகளும் பெரிய அளவில் ஆகாம நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ இந்த லாங் டேர்ம்ல நீங்க சொன்னது கால், கண்ணு, சிறுநீரகம் எல்லாம் பாதிக்கும். பிபி கொலஸ்ட்ராலும் சேர்ந்து கூடும்னு சொல்றாங்களே, அது உண்மைதான்? கண்டிப்பா. உங்களுக்கு இப்போ சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷனும் கொலஸ்ட்ராலும் வரதுக்கான பாதிப்புகள் இருக்கு. அந்த பிளட் வெசல்ஸ்ல என்ன ஆகும், அந்த ஃபேட் பார்ட்டிகல்ஸ் டெபாசிட் ஆக உங்களுக்கு ரத்த குழாய்கள்ல நேரோ ஆகும், குறுகுலாகும். ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு போற ரத்த ஓட்டங்கள் குறையும் போது அங்கே பாதிப்புகள் ஏற்படுது. அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் சரியான அளவில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கிடைக்கணும். ஸோ அந்த ரத்த ஓட்டம் சீராக இல்லைனும் போது அந்தந்த உறுப்புகள் பாதிக்கப்படுது உங்களுக்கு. அது அத்திரோமேட்டஸ் பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரத்த குழாயில் ஏற்படுறது. அது இருதயத்துக்கு போகிற வெசல்ஸில் ஏற்படும் போது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம், இல்லை பிளாக் ஏதாவது ஏற்படலாம், இல்லை உங்களுக்கு மூளைக்கு போகிற ரத்த குழாயில் அந்த பிளேக் சேர்ந்து அங்கே பிளாக் வரும்போது பக்கவாதம், ஸ்ட்ரோக் ஏற்படலாம். அந்த மாதிரி எந்தெந்த பகுதிக்கு போகிற ரத்த குழாயில் நமக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு அங்கே டேமேஜ் ஆகுது, அதுக்கேற்றவாறு அந்தந்த உறுப்புகளில் பாதிப்புகள் ஏற்படும். ஸோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே காரியம் கிளிசமிக் லெவல், அதாவது சுகரோட லெவலை நார்மலாக மெயின்டைன் பண்ணணும், ரத்த ஓட்டத்தை நார்மலாக வச்சுக்கணும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருந்தாவே உறுப்புகள் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தரமில்லாத குளுக்கோஸ் தான் அந்த நீரிழிவுக்கு முக்கியமான காரணம் இல்லையா? அந்த தரமான குளுக்கோஸ் வந்து வெறும் உணவு மட்டும்தான் கட்டுப்பாடு, ஹோமியோபதியும் உணவு கட்டுப்பாடும் இருந்து அது சரி பண்ணிடலாமா டாக்டர்? மருந்துகள், உணவு கட்டுப்பாடு, உங்களுக்கு எக்ஸசைஸ், அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இப்போ டயபிட்டிஸ் பேஷண்ட்லாம் டயர்ட் ஆயிடுது, எப்போ உட்காந்துட்டே இருக்கலாம், ரொம்ப வீக்காக இருக்குங்க, டயர்டாக இருக்குன்னா, ஏன்னா நம்ம பாடிக்கு எனர்ஜி கிடைக்காது, அந்த செல்ஸ் டிஷ்யூஸுக்கு எனர்ஜி கிடைக்காது. எனர்ஜி எப்படி கிடைக்கும்? அந்த குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இன்சுலின் இருந்தால் மட்டும்தான் குளுக்கோஸை வந்து செல்ஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ அப்போ இன்சுலின் வந்து ப்ராப்பராக ஆக்ட் ஆகணும். சில சமயம் செல்ஸ் வந்து அதை ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, இந்த இடத்துல டேமேஜ் இருக்கலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் நம்ம மருந்துகள் எடுத்து நம்ம சரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டயர்ட்னஸ், வீக்னஸ் எதுவும் இருக்காது. கிளிசமிக் லெவலை நார்மலாக மெயின்டைன் பண்ணலாம், நாளடைவில் வர காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம தவிர்க்கலாம். அண்ட் ஒரு நல்லா இருக்கிற மனிதன் திடீர்னு நீரிழிவு நோயால எனக்கு வந்துருச்சுன்னா ஸோ மனதளவுல விரக்தி ஆயிடுறாங்க, தங்களுடைய வேலை எல்லாமே ஸ்தம்பிக்கப்படுது. ஸோ அந்த விரக்தியிலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சார்? முதல்ல ஒரு நோய் இருக்கு அப்படின்னா முதல்ல நமக்கு அதற்குரிய விழிப்புணர்வு இருக்கணும். இந்த நோயினால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படலாம், ஸோ அதுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை நம்ம பின்பற்றணும், என்ன மாதிரியான உணவு வகைகளை பின்பற்றணும், நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக நம்ம கவுன்சில் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம ஹோமியோபதி டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு லைஃப் ஸ்டைலை அதுக்கேற்றவாறு நம்ம மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லேருந்து கண்டிப்பாக வெளிப்படலாம். ஸோ அந்த நோயை பற்றின அவேர்னஸ் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சின்ன விஷயம்லேருந்து நாளடைவில் இருக்க சக்கரை வியாதி, ரத்த கொதிப்போ, அதனால என்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு ட்ரபுள் இருக்கும்போது எப்படி லைஃபை ஹாப்பியாக லீட் பண்ணுறோம் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே டாக்டர், இதில் பாசிட்டிவ் ஹோமியோபதியில் என்ன மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க? பாசிட்டிவ் ஹோமியோபதியில் ஒரு ட்ரபிள் இப்போ டயபெட்டிஸோட வராங்கன்னா அதுக்கான மருந்துகள், அதுக்கான வாழ்க்கை முறை, அந்த அவங்களோட ஆக்குபேஷன் என்ன, அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு, அந்த தரத்தை எப்படி நம்ம இன்னும் உயர்த்தலாம், என்ன மாதிரியான எக்ஸசைஸ் தேவை, என்ன மாதிரியான உணவு வகையில் இருக்கு, அது தவிர்த்து அவங்களுக்கு வேற ஏதாவது பாதிப்புகள் ஏதாவது இருக்கான்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் கவுன்சிலிங் ப்ளஸ் டயட் கவுன்சிலிங் இது எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணிக்கலாம். டயபெட்டிஸ் இருக்குன்னு நம்ம பெரிய அளவில் வருத்தப்பட தேவையில்லை, நாமளும் மற்றவங்க மாதிரி ஹாப்பியாக லைஃபை லீட் பண்ணலாம். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம இன்ஃபர்டிலிட்டி பற்றி மேலால கொஞ்சம் பேசியிருந்தோம் டாக்டர். ஓகே, நம்ம இதை டீட்டெயிலாக பேசணும்னு சொன்னால் இவங்க இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு பரம்பரை ரீதியாக ஒரு காரணம் வருங்க, இல்லை இடையில வந்த காரணங்கள் தானே? தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பிரபாகர் சிறுதலந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்விகள் என்ன, டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர், 2006ல வந்து எனக்கு அந்த சுகர் வந்து அட்டாக் ஆச்சு. பட் வந்து நாங்கள் வந்து என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தோம். எடுத்துட்டு வந்துட்டு இடையில வந்துட்டு கொஞ்ச நாள் மட்டும் வந்து நான் வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். எடுத்துட்ட பிறகு நான் அதை விட்டுட்ட உடனே எனக்கு வந்துட்டு ஒரு 2014 போன வருஷத்துல எனக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஸ்ட்ரோக் மீன்ஸ் வந்து வாய் கொஞ்சம் இதாயிடுச்சு.
சொல்லுங்க. அதுக்கு பிறகு அது அந்த அதுக்கும் என்னன்னா டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியல. பட் அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ட்ரீட்மெண்ட் அந்த ஸ்ட்ரோக் கியூர் ஆயிடுச்சு. கியூர் ஆனா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண் வந்து அழுத்தம் பண்ணும்போது ஒரு ஏதாவது மெல்லும் போதோ இது பண்ணும் போதோ தண்ணி கொட்ட ஆரம்பிக்குது. அது வந்து இந்த லெஃப்ட் சைடு மட்டும்தான் எனக்கு வந்து அந்த இது பண்ண முடியல, மூவ்மெண்ட் பண்ண முடியல. அந்த ரைட் சைடு மட்டும் ஆகுது. அழுத்தமா வந்து சாப்பிடும் போது இந்த லெஃப்ட் சைடு கண்ணு மூலம் லைட்டா இதாயிட்டு. பட் எனக்கு வந்து பாடியில வந்து எந்த ஒரு வீக்னஸும் இல்ல, நார்மலா தான் இருக்கு. எக்ஸசைஸ் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கேன். பட் ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஃபியூச்சர்ல எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் மருந்து எந்த ஒரு மருந்துமே நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் அப்படியே அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து மருந்து எடுக்கணும். இவர் சொன்னதை பார்த்தீங்கன்னா இடது பக்க பிரச்சனைகள் இருக்குன்றீங்க. இல்லை இடது பக்கம் உங்களோட அந்த ஃபேஷியல் நர்வ் பாதிக்கப்பட்டு அதனால் வர ஒரு ஃபேஷியல் பால்சியாக கூட இருக்கலாம். நீங்கள் அதுக்கு நீங்கள் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணணும். தொடர்ந்து அந்த ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஹோமியோபதி மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரபுளும் உங்களுக்கு க்யூர் ஆகும். ஸோ ஃபியூச்சர்லேயும் இந்த ட்ரபுள்னால நீங்கள் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கலாம். நீங்கள் நியர்பை ஹோமியோபதி பாசிட்டிவ் ஹோமியோபதியில் போய்ட்டு கன்சல்ட் பண்ணிட்டு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு பெர்மனன்ட் க்யூர் கிடைக்கும். பட் அவருக்கு டயபெட்டிக்னால தான் கண்ணில் தண்ணி வருதா? டயபெட்டிஸ்னால ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் அந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டு அதனால உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக் மாதிரி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு. ஸோ மேபி லெஃப்ட் சைடு இருக்க அந்த ஃபேஷியல் நர்வ் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதனால அந்த பால்சி வந்திருக்கலாம், அதனால வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ சர்க்கரையோட அளவும் சீராக வச்சுக்கணும். ஸோ இந்த ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் தொடர்ந்து மருந்துகள் எடுக்கணும், லைஃப் ஸ்டைலை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், எக்ஸசைஸ் கண்டிப்பாக இருக்கணும், டயட்டு ப்ராப்பராக இருக்கணும். இதெல்லாம் ஒரு சேர பண்ணும்போது தான் அவருக்கு பெர்மனெண்ட்டாக ரிலீஃப் கிடைக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பின்பற்றணும் அப்படின்னா அதில் பலன் இருக்காது. ஓகே, நல்ல தகவல். நன்றி மொழி. நிலைப்புக்கு கீழே வர ஸ்க்ராலிங் லகத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை பெற்றுக்கோங்க. நன்றி ஐயா. இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. பேர் கிருஷ்ணவேணி. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க பெங்களூர்ல இருந்து பண்றோங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க மேடம். எங்க வீட்டுக்காரருக்கு சுகர் இருக்குங்க. சொல்லுங்கம்மா. 2 வருஷமா இருக்கு. அப்ப ஹாஸ்பிடல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப 170ல இருக்கு. சரிங்கம்மா. அவருக்கு நீங்க வந்து சொன்னீங்கல்ல மத்த உடல் உறுப்புகளும் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. எக்ஸசைஸ் எல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குங்களா? அவருக்கு என்ன வயது ஆகுதுமா? இப்போ 29 ஆகுது. 2 வருஷமா சுகர் இருக்குங்க. சரி, சுகர் லெவலை நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. சரிங்க. சோ நீங்க சுகர் லெவல் கண்ட்ரோல்டா இருந்தா உங்களுக்கு 90% காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. சரிங்க. சோ நீங்க இந்த கட்டத்துல ஹோமியோபதி மருந்துகள் நீங்க தொடர்ந்து எடுங்க. சரிங்க. சோ உங்களுக்கு ப்ராப்பரா சர்க்குலேஷன் ரத்த ஓட்டத்தை சீரா வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் சீரா இருந்தால் சோ ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான டயபெட்டிஸ்னால வர காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வராம பாத்துக்கலாம். சரிங்க. அதோட நீங்க டயட்ல ப்ராப்பரா இருக்கணும், ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் இருக்கணும், அடிக்குவேட் ஸ்லீப் இருக்கணும், சரிங்க, ப்ராப்பரான ஃபுட் இருக்கணும். அப்புறம் என்னோட ஒரு குழந்தை இருக்குங்க. சொல்லுங்கம்மா. அந்த பாப்பாவுக்கும் சுகர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்கும் வந்துரும்னு சொல்ல முடியாது. சரிங்க. குழந்தையோட வெயிட்டை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. ஒபிசிட்டி இருக்க கூடாது, அதாவது உடல் எடை அதிகமா இருக்க கூடாது. சரிங்க. சரியான சரிவிகித உணவு கொடுங்க. சரிங்க. குழந்தைக்கு ஏதாவது பாதிப்புகள் இருந்தா நம்ம செக் பண்ணா போதும். கண்டிப்பா உங்க குழந்தைக்கு டயபெட்டிஸ் வந்துரும் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. சரிங்க. இப்ப 2வது குழந்தை இருந்துச்சுன்னா குழந்தை இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? சுகர் இருந்தா வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கும், குழந்தை இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாதுமா. சுகர் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிது அப்படின்னா உங்களுக்கு அது எந்த விதத்திலையும் பாதிப்புகளை ஏற்படுத்தாது. சரிங்க. ஒருவேளை உங்களுக்கு பாதிப்புகள் சக்கர வியாதினால உங்களுக்கு பாதிப்புகள் ஏதாவது இருந்தா அதுக்கு வைத்தியம் இருக்கு, ஹோமியோபதியில அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. சரிங்க. சோ அதை நம்ம சரி பண்ணலாம். சுகர் லெவலும் நார்மலா வச்சுக்கலாம். அதனால நீங்க எந்த விதமான வருத்தமும் பட வேண்டாம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்ஸ். நன்றி. நிலைப்புக்கு இன்ஃபர்டிலிட்டி பத்தி நம்ம பேசணும் டாக்டர். சொல்லுங்க, இப்ப அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இமீடியட்டா வரமுறை ரீதியா வரும்? இல்ல, இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றத வந்து நம்ம எப்போ தெரிய வராது, சிம்டம்ஸ் எதுவும் தெரிய வரதில்லை. ஸோ ஃபார் அன் கப்புள் ஆஃப்டர் மேரேஜ் 1 வருடம் அவங்க நார்மலா தாம்பத்திய உறவுல ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் கன்சீவ் ஆகலை அப்படின்னும் போது நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்றோம். அதுல ஆண்களுக்கு ட்ரபிள் இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கேற்றவாறு நம்ம ஃபர்ஸ்ட் அசஸ் பண்றோம். என்ன காரணத்தினால அவருக்கு வந்திருக்கு, ஸ்பெர்ம் லெவல் கம்மியா இருக்கா, இல்ல அதனோட ஃபங்க்ஷன் சரி கிடையாதா, அதனோட மொட்டிலிட்டி சரி கிடையாதா, இல்ல வேற ஏதாவது ஹார்மோன் கோளாறுகள் ஏதாவது இருக்கா, வேற என்ன டக்ல ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, என்ன காரணங்கள் அப்படின்றத அசஸ் பண்ணி அதுக்கேற்றவாறு நம்ம மருந்துகள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஓகே, இன்னொரு இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. மேடம், நாங்க டாக்டர் கிட்ட பேசணும். பேசுங்க. சொல்லுங்கம்மா. சார். ஹலோ. சொல்லுங்கம்மா. சார், என்னோட ஹஸ்பண்டுக்கு இப்போ வயது வந்து 50 ஆகுதுங்க சார். சரிம்மா. கெண்ட கால்லைங்க சார், முட்டிக்கு கீழே பின்பக்கம் வந்து கால் வீக்கமாவே இருக்கு. சரிம்மா. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வெரிகோஸ் வெயின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது அப்ப வலி இருந்தது, அதுக்கப்புறம் வலி இல்ல. சரிம்மா.
ஒரு கால் ஆனா ஒரு பக்கம் கால் வந்து லெஃப்ட் சைடு கால் வீக்கமாவே இருக்கு. அது ஏதோ கேட்டதுக்கு ஒரு மாதிரி ஊதுக்காமால மாதிரி அது உப்பு புளி குறைச்சா சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார். அது ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ல சரி பண்ணலாங்களாங்க சார்? இல்ல கண்டிப்பா நீங்க அது வெரிகோசிட்டி அப்படின்னு சொன்னீங்க. ஆமாங்க சார். அந்த ரத்த நாளங்கள் உங்களுக்கு டைலேட் ஆயிட்டு அதனாலயும் வீக்கம் இருக்கலாம், ரத்த ஓட்டம் சீரா இல்லாதனால. சரி. இல்ல ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது பாதிப்புகள் இருந்தா டிவிடி அப்படின்னு சொல்லுவாங்க, கால் ஏதாவது வீக்கம் இருக்கு இல்ல ரத்த ஓட்டம் சீரா இல்லைனாலும் அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி. அதை நம்ம அசஸ் பண்ணிட்டு என்ன காரணத்தினால வெரிகோசிட்டினால மட்டும்தான் இருக்கா இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணணும். பார்த்துட்டு அதுக்கேற்றவாறு ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கால் வலி அந்த காஃப் மசில் பெயின் சொன்னீங்க அதை கண்டிப்பா சரி பண்ணலாம். தேங்க்யூ சார். நன்றி உங்களின் அழைப்புக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து டயபெட்டிக் ஒரு ரீசன்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 10 இயர்ஸ் வரைக்குமே. பட் இது அவங்களுக்கு இதுல இருந்து வெளிவரதுக்கான ஏதாவது ஒரு சின்ன பர்சன்டேஜ் 1% அது இருக்குமா டாக்டர் இன்ஃபர்டிலிட்டில இருந்து அவங்க வெளியில வரதுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. இன்ஃபர்டிலிட்டி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். இதனால உங்களுக்கு அணுக்களோட உயிரணுக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்திருக்கு, இல்ல அதோட மொட்டிலிட்டி இல்லையா, இல்ல சரியா ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா, இல்ல மார்பாலஜிக்கலி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, என்ன பிரச்சனைகள் அப்படின்றத அந்த செமன் அனாலிசிஸ்ல நம்ம பார்க்கணும். அதுக்கேற்றவா நம்ம மருந்துகள் எடுக்கணும். அதை தவிர்த்து ஹார்மோன் கோளாறுகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம அதை சரி பண்ணணும். அது அப்படின்னா அந்த விந்து வெளியேற பாதையில் அந்த டக்ஸ்ல ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, இல்லை வேற ஏதாவது இன்ஃபெக்ஷனால அங்கே பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற காரணத்தை கண்டறிஞ்சு அதுக்கேற்றவாறு மருந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இன்ஃபர்டிலிட்டியை நம்ம குணப்படுத்தலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் ஹாப்பியா லைஃப் லீட் பண்ணலாம், அவங்களும் ஃபர்டைலா லைஃப் இருக்கலாம். ஓகே, இன்னொன்று இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. என்னோட நேம் பாண்டி மேம். பாண்டி, உங்களுக்கு எங்க இருந்து பேசுறீங்க? மதுரை மேம். ஓகே, உங்களுக்கு என்ன கேள்வி டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே. ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் நான் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னோட காலில் வந்து அடிபட்டுருந்துச்சு சார். முட்டி இருக்குல்ல சார், லெஃப்ட் காலில். சரிங்க. அதில் வந்து வெளிப்புறத்தில் வந்து முட்டிக்கில வந்து அருவாளோட முனை இருக்கு சொல்லுது சார், அது பட்டுருச்சு சார். சரிங்க. அப்போ வந்து என்னால் நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தது. அந்த கால் வந்து கீழே தொங்கிட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் இருந்தது சார். அதுக்கப்புறம் அக்குபஞ்சர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சார். சரி. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தாலும் அந்த காலை வந்து லைட்டா மேல தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி என்னோட இடுப்பு எலும்பு வந்து லைட்டா அப்படி தூக்குறதால மேல ஏறிக்கிட்ட மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன பண்ணாக்க சரியாகும்? இப்போ என்ன வயது ஆகுது உங்களுக்கு? எனக்கு 22 வயசு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்கணும். உங்களுக்கு எர்லியாவே டீஜெனரேஷன் ஏதாவது வந்திருக்கா, இல்ல வேற ஏதாவது டிசார்டர் இருக்கா உங்களுக்கு இந்த வலிக்கு, எலும்பு தேய்மானத்துக்கு, இல்ல அடிப்பட்ட இடத்துல உங்களுக்கு குரானிக்கா ஏதாவது உள்ள எலும்புகள்ல கன்ஃபியூஷன் ஏதாவது ரத்த கட்டுகள் இருக்கா அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணிட்டு அதுக்கேற்றவாறு எக்ஸசைஸ் மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த வலியிலேருந்து கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்பரா ரிலீஃப் கிடைக்கும். ஸோ நீங்கள் நியர்பை எங்கள் பாசிட்டிவ் ஹோமியோபதி கிளினிக்கில் உங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஓகே, நன்றி. உங்களின் நினைப்புக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடலாம் டாக்டர்? ஆமாம், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், அதாவது குளுக்கோஸ் அதிகமாக உள்ள உணவு வகைகளை தவிர்க்கணும், குறைவாக எடுக்கணும். ஒரு நேயர் இருக்காங்க, பேசிட்டு நம்ம விரிவாக சொல்லலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. டாக்டர் கிட்ட பேசுங்க பேசுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சார், எனக்கு 62 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. சுகர் இப்ப போன மாசம் தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிம்மா. வலது கால்ல ரொம்ப வலிக்குது, முழங்கால் வரைக்கும். சரிம்மா. முழங்கால் வரைக்கும் ரொம்ப வலிக்குது வலது கால்ல. சொல்லுங்க சொல்லுங்க, கேட்கறது சொல்லுங்க. அப்படியே ஒரு மாதிரி அந்த நரம்புலயே வந்து ஏதாவது துணி இருக்குமா அப்படிங்கிற லெவலுக்கு வலிக்குது. சரிம்மா, உங்க சுகர் லெவல் இப்போ மெயின்டைன் ஆகுதா, நார்மலா இருக்கா? சுகர் 222 இருக்குது. சரிம்மா, உங்க சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணது சர்க்கரையினால உங்களுக்கு நரம்புகள் பாதிக்கப்பட்டதா உங்களுக்கு அந்த கால் வலி இருக்கு. கண்டிப்பா நீங்க சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணணும், நீங்க நார்மலா வச்சுக்கணும். நீங்க ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க தொடர்ந்து நீங்க. ஸோ நீங்கள் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த நரம்புகள் பாதிப்புகள் அவங்களுக்கு வெளிப்படலாம் அவங்களுக்கு. அதுதான் டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அவங்களுக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் தான் வந்திருக்கு. அதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அவங்க சுகர் லெவலில் நார்மலாக மெயின்டைன் பண்ணால் போதும். கொஞ்சம் எக்ஸசைஸ் ரெகுலராக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த நர்வ் டேமேஜுக்கான மருந்துகள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது நார்மலாக ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த எரிச்சலோ இல்லை கால் வலியிலேருந்து அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இன்னொரு நேர் பார்த்துலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ, தொடர்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. சார் பேசுறேங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, டாக்டர்ட்ட பேசுங்க. ஓகே, சொல்லுங்க சார். சார் டைபாய்டு வந்து சார் ஒரு 3 மாசத்துக்கு முன்ன. சரிங்க. வந்து கியூர் ஆயிடுச்சு சார் அது. சரிங்க. திருப்பி என்ன சாப்பிட்டா திருப்பி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது சார். சரி, என்ன வயது ஆகுது உங்களுக்கு?
32 சார். அடிக்கடி நீங்க வெளியில ஹோட்டல்ஸ்ல சாப்பிடுற பழக்க வழக்கங்கள் இருக்கா உங்களுக்கு? இருக்கு சார். இல்ல உணவு தான் உங்களுக்கு மெயினா இது வந்து உங்களுக்கு ஃபுட்னால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். சரி சார். உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷனே ஃபுட் தான். ஓகே சார். நீங்க சரியான முறையில பதப்படுத்தின உணவு வகைகள் எடுக்கணும் நீங்க. சரி சார். முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டா கரெக்டா இருக்கு சார். தயிர் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டா லைட்டா காரம் சிக்கன் அந்த மாதிரி எடுத்தா திருப்பி ஜுரம் வர மாதிரி இருக்கு, தலைவலி திருப்பி அப்படியே தான் வருங்க. இல்ல மேபி உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஏதாவது இருக்கலாம். நீங்க சரியான நேரத்துல நீங்க உணவு எடுக்காம இருந்திருப்பீங்க. இல்லை மேபி நிறைய காரம் ஆயில் மசாலா உள்ள உணவு வகைகள் நீங்கள் எடுத்திருப்பீங்க. அதனால் உங்களுக்கு இந்த ட்ரபிள் வந்திருக்கலாம். நீங்கள் ப்ராப்பராக ஃபுட் எடுங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, மோஸ்ட்லி ஹோம்ஃபேட் ஃபுட் எடுங்க. நீங்கள் ஸ்பைசி ஆயிலி மசாலா ஃபுட்ஸ் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் அடிக்கடி வரதை நீங்கள் தவிர்த்துக்கலாம். அப்படி இதெல்லாம் நீங்கள் சரிவர நீங்கள் கண்டினியூ பண்ணியும் உங்களுக்கு இந்த ட்ரபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னும் நேரம் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. சார் சென்னையிலேருந்து பாலாஜி பேசுறேன். பாலாஜி, உங்களுடைய டவுட்ஸ் என்னன்னு டாக்டர்கிட்ட கேளுங்க. சார் சொல்லுங்க சார், லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க பாலாஜி. சார் நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் இந்த நான்வெஜ்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் பெல்லியில கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகமாயிடுச்சு. சரிங்க. நீங்க அட்வைஸ் பண்ணீங்க கொஞ்சம் நான்வெஜ் குறைச்சுன்னு சொல்லுவீங்க. சரிங்க. இப்போ அப்பயும் அப்படியே தான் இருக்கு. நைட் ஷிஃப்ட் ஜாப் வந்து உட்காந்தே பார்க்குற ஜாப். சரிங்க. அதனால இன்னும் குறையவே இல்லை. வேற எதனா ஸ்பெசிஃபிக் டேப்லெட் சாப்பிடணுமா? இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப கொழுப்பு சத்து அதிகமாக உள்ள உணவு வகைகள் எடுக்கிறதே தவிர்க்கணும். நீங்கள் ரெகுலர் எக்ஸசைஸ் வேணும். நீங்கள் ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ப்ராப்பரான நியூட்ரிஷனல் ஃபுட் எடுங்க, நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க, கார்போஹைட்ரேட் டயட்டை நல்லா குறைச்சிக்கோங்க, மருந்து எடுங்க, தொடர்ந்து ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த ஃபேட் டெபாசிஷனை கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சி முடிவடையும் தருணம் வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம டயபெட்டிக் பற்றியும் பேசணும், இன்ஃபர்டிலிட்டி பற்றியும் பேசணும், நிறைய விஷயங்கள் விழிப்புணர்வான தகவலாக கொடுத்துருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. என்ன நேரங்களே நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இன்றைய நிகழ்ச்சி மூலமாக பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் செல்வம் அவர் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் அவங்க பேசின தலைப்பு என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், டயபெட்டிக் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி. மீண்டும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அது ஒரு நன்றி, வணக்கம்.